கொடுக்கிறவங்களுக்கு නතර කරන්න ඕනේ නැද්ද? இதை நிப்பாட்ட தேவையில்லையா? අන්න අපි ආණ්ඩුවක් හදන්න ඕන. ஆகவே நாங்கள் அரசாங்கத்தை உருவாக்க வேண்டும். භාණ්ඩාගාරයට එන හැම සතයක්ම திரைசேருக்கு வருகின்ற ஒவ்வொரு சதத்தையும் ආරක්ෂා කරන ආණ්ඩුවක්. பாதுகாக்கின்ற அரசாங்கம், නාස්ති නොකරන ආණ්ඩුවක්. அதனை வீணடிக்காத அரசாங்கம், හොරකම් නොකරන ආණ්ඩුවක්. களவெடுக்காத அரசாங்கம். කාටද ඒක හදන්න පුළුවන්? யாருக்கு இதனை உருவாக்க කාටද முடியும்? හදන්න පුළුවන්? யாருக்கு உருவாக்க முடியும்? රනිල් වික්‍රමසිංහට පුළුවන්ද? ரணில் விக்ரமசிங்க இருமா, රෝහිත පුටු එහා පැත්තේ. අබේ ගුණවර්ධන. ரோஹித் அபேகுது பக்கத்து கதிரன், මහින්දානන්ද පුටුවේ මේ පැත්තේ. மஹிந்தானந்த கதிரிலே மற்ற பக்கம். බැසිල් කරට අත දාගෙන பசில் கையில தோல்ல கையை போட்டுக்கொண்டு හදන්න පුළුවන්ද රනිල් වික්‍රමසිංහට හොරකම් නොකරන ආණ්ඩුවක්? இவ்வாறு முடியுமா? ரணில் விக்ரமசிங்க களவெடுக்க முடியாத அரசாங்கத்தை. සජිත් ප්‍රේමදාසට පුළුවන් හොරකම් නොකරන ආණ්ඩුවක් හදන්න. அதே போல சஜித் பிரேமதாசனுக்கு முடியுமா களவெடுக்காத அரசாங்கத்தை உருவாக்க? කිරියල්ල කරට අත දාගෙන கிரியல்ல தோல்ல கை போட்டுக்கொண்டு හදන්න පුළුවන් ආණ්ඩුවක්? இவ்வாறு உருவாக்க முடியுமா அரசாங்கத்தை? முடியாது, முடியாது. හොරකම් නොකරන ආණ්ඩුවක් හදනවා නම්, களவெடுக்காத அரசாங்கத்தை உருவாக்குவதா இருந்தால், ජනතාවට හොරකම් නොකරන ආණ්ඩුවක් ඕන නම්, பொதுமக்களுக்கு களவெடுக்காத அரசாங்கம் வேண்டுமாக இருந்தால், අන්න ඒ ආණ්ඩුව ஆமாம், அந்த அரசாங்கம் ජාතික ජන බලවේගයේ ආණ්ඩුව මතක තබා ගන්න. தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். භාණ්ඩාගාරයට එන ධනය திரைசேருக்கு வருகின்ற சொத்து නාස්ති නොකරන ආණ්ඩුවක් ඕනේ නැද්ද? வீணடிக்காத அரசாங்கங்களுக்கு தேவையில்லையா? රනිල් වික්‍රමසිංහ ரணில் விக்ரமசிங்க කෝටි 20ක් වෙන් කරගත්ත පිටරට යන්න. 20 கோடிகளை அவர் வீராக்கி கொண்டார் வெளிநாடு செல்வதற்காக. අයවැය වෙන් කරා මුදල් வரவு செலவத்தில் அவர் ஒதுக்கி கொண்டார். ඒවා මාස 3කට ඉවර කරා. அதை 3 மாதங்களில் நிறைவு செய்தார். ආයෙ මේ මාසේ කෝටි 20ක් ගත්තා. மீண்டும் மே மாதம் 20 கோடிகள் எடுத்துக் கொண்டார் රට යන්න. வெளிநாடு செல்வதற்காக. පහුගියද அண்மையிலே කෝටි 875ක් රනිල් වික්‍රමසිංහ වෙන් කරගත්තා. 875 கோடிகளை ஒதுக்கி கொண்டார் ඡන්ද කරන්න. தேர்தலை நடத்த. මහජනයාගේ ධනෙ නාස්ති කරනවා. எங்களுடைய பொதுமக்களுடைய சொத்துக்களை வீணடிக்கிறார்கள். ඒගොල්ලන්ට පුළුවන් මහජනයාගේ ධනෙ නාස්ති නතර කරන්න. அவர்களுக்கு முடியுமா பொதுமக்களுடைய சொத்துக்களை அழித்து மீட்பதற்காக? ඒක කරන්න බෑ ඒගොල්ලන්ට. அவர்களுக்கு அதனை செய்ய முடியாது. සජිත් ප්‍රේමදාසට පුළුවන් මහජනයාගේ ධනෙ නාස්ති කරන්න. சஜித் නාස්ති නතර பிரேமதாசன் කරන්න. பொதுமக்களுடைய இந்த பணத்தை வீணடிப்பதை එයාට නාස්ති නතර කරන්න බෑ. அவருக்கும் இந்த இல்லாமல் செய்ய முடியாது. ඒවා නිවාස අරමුදල කාබාසිත කරලා දැම්මා. அவர் இருக்கிற அந்த வீடு விடைப்பு அதிகார சபையில் இருக்கிற அந்த நிதியத்தை සංස්කෘතික අරමුදල විනාශ කරලා දැම්මා. அதே போன்றுதான் கலாச்சார நிதியத்தையும் அங்கே வீழ்ச்சி பெற செய்தார். ඊයේ පෙරේද පත්තරේ තිබුණා அண்மையிலே பத்திரிகையில் இருந்தது කෝටි 500ක් 500 கோடி පාඩු කරලා තියෙනවා කියලා. நட்டப்படுத்தி இருக்கிறார்கள். සජිත් ප්‍රේමදාසගේ අමාත්‍යංශ. சஜித் பிரேமதாசன் அவர்கள் அமைச்சராக இருந்தபோது அவர் ඒගොල්ලන්ට පුළුවන් ද නාස්ති නතර කරන්න? இவர்களுக்கு முடியுமா இந்த வீடு விரயத்தை தவிர்ப்பதற்கு? නාස්ති නතර නොකර මෙරට හදන්න පුළුවන්ද? இந்த எங்களுடைய நாட்டை இவர்கள் வீண் இல்லாமல் இதை உருவாக்க முடியுமா? නාස්ති නතර නොකර මෙරට හදන්න බෑ. இவர்கள் இவ்வாறு வீணடிக்காமல் இந்த நாட்டை உருவாக்க. එහෙනම් නාස්ති නතර කරන්න පුළුවන් ආණ්ඩුවක් හදා ගන්න ඕන. ஆகையினால் தான் பொதுமக்களுடைய இவ்வாறான வீணடிப்புகள் செய்யாத அரசாங்கத்தை உருவாக்கிக் கொள்ள வேண்டும். අන්නේ ආණ්ඩුව තමයි ஆமாம், அந்த அரசாங்கம் தான் මොකද? என்ன? ජාතික ජන බලවේගයේ ආණ්ඩුව. தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கம். ඒ විතරක් නෙවෙයි. அது மாத்திரமல்லாமல் මෙරට ව්‍යාපාර, இந்த நாட்டில் இருக்கின்ற வியாபாரம், මෙරට බිස්නස් இந்த நாட்டில் இருக்கின்ற வியாபாரங்கள் ප්‍රවැසියන් කරන්න ඕන. மக்கள் செய்ய வேண்டும். තමුන්නාසලා හෝටල් දාන්න ඕන. நீங்கள் களவெடுக்க வேண்டும். තමුන්නාසලා තමයි පෙට්‍රල් සෙට් දාන්න ඕන. நீங்கள் தான் பெட்ரோல் செட்டு அடிக்க வேண்டும். රට ව්‍යාපාරිකයන් තමයි බිස්නස් කරන්න ඕන. அதே போலதான் வியாபாரிகள் தான் பிசினஸ் செய்ய வேண்டும். හැබැයි අපේ රට බිස්නස් තියෙන කාගේ අතේද? ஆனால் எங்களுடைய நாட்டிலே பிசினஸ் யாருடைய கையில் இருக்கின்றது? ගොඩක් තියෙන දේශපාලකයෝ අතේ. நாங்கள் அதிகமாக பார்த்தால் அரசியல்வாதிகளுடைய கையிலே. පාසිකුඩාවල ඉඩම් තියෙන කාටද? பாசிக்குடாவில் இருக்கிற நிலங்கள் யாருக்கு කාටද இருக்கின்றது? ඉඩම් තියෙන්නේ? யாருக்கு இருக்கின்றோம்? ජනාධිපතිගේ පුතුන්ට, ஜனாதிபதியுடைய மக்களுக்கு இருக்கின்றது හිටපු ඇමතිවරුන්ට. அல்லது முன்னாள் அமைச்சர்களுக்கு இருக்கின்றது. ඉතින් පාසිකුඩාවල හෝටල් දාන්න ඕන කවුද? பாசிக்குடாவிலே ஹோட்டல்களை யார் போட வேண்டும்? දේශපාලකයෝ. அரசியல்வாதிகள். එහෙම නෙවෙයිද? அப்படி இல்லையா? පෙට්‍රල් සෙට් කාගේද? பெட்ரோல் செட் பார்த்தால் யாருடைய? දේශපාලකයෝගේ ගෝලය තමයි දෙන්නේ. அரசியல்வாதிகள் அல்லது கோலை පගාවලට දෙන්නේ. அவர்கள் அவர்களுக்கு பகா கொடுக்கின்றார்கள். නීතියානුකූල තියෙන පෙට්‍රල් සෙට් ප්‍රමාණිකුත් තියෙනවා. சட்டபூர்வமாக இருக்கின்ற செட் அளவும் இருக்கின்றது. හැබැයි වැඩිපුර තියෙන දේශපාලකයන්ට ஆனால் அதிகமாக இருப்பது அரசியல்வாதி. මොනරාගල සෙට් පහක් තියෙනවා. ஒன்றாகலே 5 செட் இருக்கின்றது. හිටපු ඇමතිනියට முன்னாள் ஒரு அமைச்சர் பெண்ணுக்கு இருக்கின்றது. ගම්පා සෙට් තියෙනවා. கம்பாவில் இருக்கின்ற செட் ඉන්න ඇමතිට இருக்கின்ற அமைச்சருக்கு இருக்கின்றது. එහෙමයි සෙට් බෙදාගන්නේ. இவ்வாறுதான் செட்டை பிரித்துக் கொள்கிறார். බාර් බෙදාගන්නේ ඒගොල්ලෝ. பாரதை மாற்றான் பிரித்துக் கொள்கிற அவர்கள். වැලිතොට පොළොව කරන්නේ ඒගොල්ලෝ. அதே போன்றுதான் மண்மேடுகளை அவர்கள் பிரித்துக் கொள்கிறார்கள். ගල්වල කරන්නේ ඒගොල්ලෝ. அதே போன்று இவ்வாறு செய்கின்றார்கள். අම්පාර ගල්වල කාගේද?
அம்பா இருக்கின்ற எங்களுடைய அந்த கல் தோட்டத்தை யார் ඉස්සර எடுக்கிறார்கள்? හිටියේ මන්ත්‍රී ඇමති කෙනෙක් முன்னாள் இருந்த ஒரு அமைச்சர் දයාරත් පී දයාරත්න දයාරත්න නෑ නෑ පී දයාරත්නට තියෙන මට මතකයි ඉස්සර பி தயாரத்ன முன்னாள் அமைச்சர் அவருக்கு இருக்கு. මතකද ආය ගල්වල තියෙන කාටද அதன் பிறகு யாருக்கு இருக்கு? දයාගමගේ தயாகாமகி. ඉතින් ගල්වල කරන්නේ දේශපාලකයෝ இவ்வாறான நிகழ்வுகளை செய்வது யார்? அரசியல்வாதிகள். රත්නපුර පැත්තේ පතල් කරන්නේ කවුද ரத்னபுரை பத்தம் நாங்கள் பார்த்தால் වැඩිපුර කරන්නේ දේශපාලකයෝ அதிகமாக புதையல் எடுப்பது அரசியல்வாதிகள். අරක්කු ෆැක්ටරි කාගේද அதே போன்ற சாராய ஃபேக்டரி ජොන්ස්ටන්ගේ ஜான்சன் பெர்னாண்டோகி. එහෙම නැත්නම් නාමල්ගේ යාළුවා මෙන්ඩිස්ගේ அல்லது அவ்வாறு இல்லாவிட்டால் நாமளுடைய கூட்டாளி மெண்டிஸ் உடையது. එහෙම නෙවෙයිද அப்படி இல்லையா? ඒ කියන්නේ මොකද වෙලා තියෙන්නේ ஆகையினால் என்ன நடந்திருக்கின்றது? ව්‍යාපාර තියෙන ඒගොල්ලෝ අතේ வியாபாரம் எல்லாம் இருப்பது அவர்களுடைய கைகளில். මතක තබා ගන්න ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். ව්‍යාපාර කරන්න ඕන ජනතාව வியாபாரம் செய்ய வேண்டும் பொதுமக்கள். ආණ්ඩුවක් මොකද කරන්න ඕන அரசாங்கம் என்ன செய்ய வேண்டும்? ඒ ව්‍යාපාර වලට හොඳ පරිසරය හදලා දෙන්න ඕන அந்த வியாபாரத்தை செய்வதற்காக நல்ல சூழலை உருவாக்கி தர හොඳ வேண்டும். නීතියක් හදලා දෙන්න ඕන இதற்காக நல்ல சட்டத்தை உருவாக்க හොඳ வேண்டும். බදු ප්‍රතිපත්තියක් හදලා දෙන්න ඕන இதற்காக ஒரு வரி சட்டங்களை உருவாக்க வேண்டும். කාර්යක්ෂම රාජ්‍ය සේවයක් හදලා දෙන්න ඕන இதற்காக திறமையான அரசு சேவை உருவாக்க வேண்டும். ජාතික ජනබලවේග ආණ්ඩුවක් කියන්නේ මොකද්ද தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கம் என்பது என்ன? මම හරි நானாக இருந்தாலும் අපේ NPP එකේ ඉහළ මණ්ඩල වල කිසිවෙක් எங்களுடைய என்பிபி இருக்கின்ற உயர் மட்டத்தில் யாராவது පෙට්‍රල් සෙට් ගන්න එන්නේ නැහැ பெட்ரோல் செல் எடுக்க வர மாட்டோம், බාර් ගන්න එන්නේ නැහැ பார் எடுக்க வர மாட்டோம், නැගෙනහිර ඉඩම් අල්ලන්න එන්නේ නැහැ கிழக்கு மாகாணத்திலே காணியை பிடிக்க வர மாட்டோம். මතක තියාගන්න ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். බිස්නස් කරන්න ඕන ඒගොල්ලෝ பிசினஸ் பண்ண வேண்டும் அவர்கள். අපි මොකද කරන්නේ நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? හොඳ බදු ප්‍රතිපත්තියක් හදලා දෙන්නම් நாங்கள் அதற்காக நல்ல ஒரு வரி கொள்கை உருவாக்க හොඳ வேண்டும். නීතියක් හදලා දෙන්නම් நல்ல சட்டத்தை உருவாக்க வேண்டும். හොඳ රාජ්‍ය සේවයක් හදලා දෙන්නම් அதே போன்றுதான் நல்ல ஒரு அரசை உருவாக்க ඔයගොල්ලෝ வேண்டும். ව්‍යාපාර කරන්න நீங்கள் வியாபாரம் செய்யுங்கள், ඔයගොල්ලෝ ආර්ථික දියුණු කරන්න நீங்கள் பொருளாதாரத்தை கட்டியெழுப்புங்கள். අන්න ඒකෙන් බද්දෙන් ආණ්ඩුවට ආදායම දෙන්න அவ்வாறு வருகின்ற வரி மூலமாக அரசாங்கத்துக்கு வருமானம். එහෙමයි රටක් හදන්න ඕන இவ்வாறு நாட்டை கட்டியெழுப்ப வேண்டும். මේගොල්ලෝ රටක් හදන්න කල්පනා කරන්නේ නැහැ இவ்வாறு அவர்கள் இந்த நாட்டை கட்டியெழுப்ப யோசிப்பதில்லை. ඒගොල්ලෝ කල්පනා කරන්නේ ඒගොල්ලෝ හැදෙන්න அவர்கள் யோசிப்பதெல்லாம் அவர்களை எவ்வாறு உருவாக்கிக் கொள்வது. අවුරුදු 70ක් වුණේ ඒක 76 வருடங்கள் இவ்வாறு நடைபெற்றது. ආණ්ඩු රට හදන්න කල්පනා කරා නම් அரசாங்கம் நாட்டை கட்டியெழுப்பதை யோசித்திருந்தால் අපිට මේ වියසරේ සිද්ධ වෙන්නේ නැහැ எங்களுக்கு இந்த நிலை ஏற்பட்டிருக்காது. අසල්වැසි ඉන්දියාව බලන්න எங்களுடைய அண்மைய நாடு இந்தியாவை பாருங்கள். 1980 ගණන් වල 1980 கால பகுதியிலே කුඩයක් අරගෙන යන්න බෑ ඉන්දියාවට ஒரு குடை ஒன்று எடுத்துக்கொண்டு செல்ல முடியாது இந்தியாவுக்கு. කුඩ නැදපු ජනතාවක් හිටියා அதாவது குடைகளை பறித்த மக்கள் இருந்தார்கள் அந்த நாட்டிலே. 70 80 කාලේ ඉන්දියාවේ 70 80 கால இருந்த இந்தியாவிலே අපේ රටේ රෙදි අරගෙන ගිහලා වික්කා எங்களது நாட்டிலிருந்து துணி எடுத்துக்கொண்டு சென்று விற்றார்கள். අර ඉන්දියන් හමුදාව ඇවිල්ලා இந்திய ராணுவம் வந்த பொழுதும் සබන් එකතු කරා அவர்கள் எங்களுடைய சவர்க்காரத்தை එහෙම තිබු கேட்டார்கள். ඉන්දියාව அப்படி இருந்த இந்தியா මොකද උනේ අද இன்று நடந்திருக்கின்றது. හන්දට යන ඉන්දියාව அவர்கள் சந்திரனுக்கு செல்லுகின்ற இந்தியா, මෝටර රථ නිෂ්පාදනය කරන ඉන්දියාව அதே போன்று மோட்டார் வாகனங்களை உற்பத்தி செய்கின்ற இந்தியா, මේ කලාපයට ආහාර නිෂ්පාදනය කරන ඉන්දියාව இந்த பிராந்தியத்துக்கு அரிசியை வழங்குகின்ற இந்தியா, මේ කලාපයට බීජ නිෂ්පාදනය කරන ඉන්දියාව இந்த பிராந்தியத்துக்கு விதைகளை வழங்குகின்ற இந்தியா, මේ කලාපයට බීජ නිෂ්පාදනය කරන ඉන්දියාව இந்த பிராந்தியத்துக்கு விதைகளை உற்பத்தி செய்கின்ற இந்தியா. ඒ නායකයන්ට තිබ්බා அந்த தலைவர்களுக்கு இருந்தது රට හදන දැක්මක් அந்த நாட்டை உருவாக்குவதற்கான எண்ணம் இருந்தது. ඒගොල්ලෝ රට හැදුවා அவர்கள் நாட்டை உருவாக்கினார்கள். අපේ පාලකයන්ට තිබුණ මොකක්ද எங்களுடைய ஆட்சியாளருக்கு என்ன இருந்தது? ඒගොල්ලෝ හැදෙන දැක්මක් அவர்களை உருவாக்கிக் கொள்கிற எண்ணம் தான். රට හදන දැක්මක් තිබ්බේ නැහැ நாட்டை உருவாக்குற எண்ணம் இருக்கவில்லை. නිකන් ආපු മന്ത്രി ஒரு ஒன்றுமில்லாமல் வந்த அமைச்சர் ලොකු හෝටල් අයිතිකාරයෙක් වෙනවා ஒரு பாரிய ஹோட்டலுக்கு உரிமையாளராகின்றார். ඒගොල්ලෝ හැදෙනවා அவர்கள் உருவாக்கிக் கொள்கிறார்கள். මෝටර් සයිකල් යන മന്ത്രി மோட்டார் சைக்கிள் போன உறுப்பினர் හෙලිකොප්ටර් ගන්නවා ஹெலிகாப்டர் வாங்குகிறார். ඒගොල්ලෝ හැදෙනවා அவர்கள் உருவாகிறார்கள். අක්කර භාගයක් තිබු മന്ത്രി ஒரு அரை ஏக்கர் இருந்த உறுப்பினர் තේවතු ගන්නවා அவர்கள் தேயிலை தோட்டம் வாங்குகிறார்கள். ඒගොල්ලෝ හැදෙනවා அவர்கள் உருவாக்கிக் கொள்கிறார்கள். මේ අවුරුදු 70 මොකද්ද අපිට උනේ இந்த 76 வருடங்களாக என்ன රට හදන නායක හිටියේ නැහැ தலைவர்களை உருவாக்குகின்ற நாட்டை உருவாக்கும் தலைவர்கள் තමන් හැදෙන නායක හිටියේ தங்களை உருவாக்கிக் கொள்கின்ற தலைவர்கள் இருந்தார். එහෙම නෙවෙයිද அப்படி இல்லையா? රට බංකොලො எங்களுடைய நாடு பங்குரோத்தாக இருக்கிறது. පාලකයා ஆனால் ஆட்சியாளர்கள் හොඳටම පොහොසත් நல்ல அவர்கள் சிறந்த
வளங்களை பெற்றுக் கொண்டார்கள். අපි දන්නවා எங்களுக்கு தெரியும், මීට කලින් මම කියලා තියෙනවා இதற்கு முன்னர் நான் கூறியிருக்கிறேன், ලෝකේ සමහර රටවල් තියෙනවා உலகின் சில நாடுகள் இருக்கின்றன, රට දුප්පත් நாடு ஏழை நாடாக இருக்கும், පාලකයා දුප්පත් ஆட்சியாளர்களே இருப்பார்கள். තව ලෝකේ රටවල් තියෙනවා இன்னும் சில நாடுகளுக்கு உலகத்திலே රට පොහොසත් நாடு வளர்ச்சியடைந்த நாடாக இருக்கும், පාලකයාත් පොහොසත් அந்த நாட்டில் ஆட்சியாளர்களும் வளர்ச்சி අපේ රට எங்களது நாடு රට දුප්පත් நாடு ஏழை நாடு, පාලකයා පොහොසත් ஆனால் ஆட்சியாளர்கள் வளர்ச்சியடைந்தா இருக்கிறார்கள், பணக்காரராக இருக்கிறார்கள். රටට நாட்டுக்கு ණය දෙව ගන්න බෑ கடனை கொடுக்க முடியாது, පාලකයාගේ බැංකු ගිණුම් පිරීලා ஆனால் ஆட்சியாளருடைய கணக்குகள் எல்லாம் ரட்டை- நிறைந்திருக்கின்றது. රටේ ඉස්පිරිතාලවල බෙහෙත් නැහැ அரசாங்க வைத்தியசாலை மருந்து இல்லை, පාලකයා සිංගප්පූරු යන බෙහෙත් ගන්න ஆனால் ஆட்சியாளர் சிங்கப்பூர் செல்கின்றார் மருந்திருப்பதற்காக. රටේ ජනතාවට කණ්ඩ නැහැ இந்த நாட்டு மக்களுக்கு சாப்பிடுவதற்கு இல்லை, පාලකයා එක වෙලකට ලක්ෂ 4-5 වියදම් කරනවා ஆனால் அவர்கள் ஆட்சியாளர் 4 லட்சத்தை செலவழிக்கின்றார்கள். මොකද උනේ என்ன நடந்தது? රට දුප්පත් වුණා நாடு ஈழையானது, පාලකයා පොහොසත් වුණා ஆட்சியாளர்கள் பணக்காரரானார்கள், රට වැටුණා நாடு வீழ்ச்சி அடைந்தது, පාලකයා හැදුණා ஆட்சியாளர்கள் அவர்கள் உருவாகி கொண்டார்கள். වෙනස් කරන්න ඕනේ නැති එක இதனை மாற்ற தேவை இல்லையா? තවත් වුණා இன்னும் வேண்டும், රට වැටෙනවා நாடு இன்னும் வீழ்ச்சி அடையும், පාලකයා හැදෙනවා ஆட்சியாளர்கள் அவர்கள் உருவாக்கிக் கொள்வார்கள். එහෙම ආණ්ඩු ඕනේ இவ்வாறு அரசாங்கம் தேவை. අපි ආණ්ඩුවක් හදමු நாங்கள் ஒரு அரசாங்கத்தை உருவாக்குவோம், රට හදන ආණ්ඩුවක් நாட்டை கட்டியெழுப்புகின்ற அரசாங்கம், ජාතික ජනබලවේගයේ ආණ්ඩුව යමු தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கத்துக்கு செல்வோம், රට හදන ආණ්ඩුවක් நாட்டை கட்டியெழுப்புகின்ற அரசாங்கம். අපේ විශාල සරස්වක් අපි හදලා තියෙන්නේ இதற்காக நாங்கள் ஒரு பாரிய வேலை திட்டத்தை කුසිකර්මාන්තයේද விவசாயத்தில் ஈடுபடுகின்ற ගොවි ජනතාවගේ ජීවිතය කොහොමද උසස් කරන්නේ விவசாயிகளுடைய அவர்களுடைய வாழ்க்கை எவ்வாறு உயர்த்துவது, ඔවුන්ට හොඳ බිත්තර වීටික දෙන්නේ කොහොමද அவர்களுக்கு நல்ல முறையிலே விதைகளை வழங்குவது எவ்வாறு, හොඳ තාක්ෂණ එකතු කරන්නේ කොහොමද நல்ல தொழில்நுட்பங்களை வழங்குவது எவ்வாறு, පොහොරවලට සානාධාරයක් ලබා දෙනවා எங்களுடைய உரத்துக்கு நிவாரணம் வழங்குவது, ගොවිය ණය උගුලෙන් දලව ගන්නවා விவசாயிகளை கடலிலிருந்து மீட்டுக் கொள்வது, හොඳ මාකට් එකක් හදනවා அவர்களுக்கு நல்ல ஒரு சந்தையை ஏற்படுத்தி கொடுப்பது, ගොවියගේ ජීවිතය උසස් කරනවා விவசாயிகளுடைய வாழ்க்கையை மேம்படுத்துவது, දීවර කර්මාන්තයේ තාක්ෂණය ගේනවා மீனவர் தொழிலை இவ்வாறு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி සති ගණන් මහමුදේ මාළු හොයෝ යන්න ඕනේ கிழமை கணக்கிலே சென்று மீன்களை தேடி செல்ல தேவையில்லை, ෆෝන් එකට එනවා මාළු ඉන්නේ කොහෙද කියලා போனுக்கு வரும் எங்களுடைய அந்த மீன்கள் எந்த இடத்தில் இருக்கின்றது. මේ අපිට යටින් තිබුණ ඉන්දියාව எங்களுக்கு கீழிருந்த இந்தியா, මම පහුගියදා ගියා நான் அண்மையில் சென்றேன், දීවරයාගේ ෆෝන් එකට அங்கே மீனவர்களுடைய போனிற்கு උදේ 5ට මෙසේජ් එක එනවා 5 மணிக்கு மெசேஜ் අද வருகின்றது, මාළු ගැවසෙන මේ පැත්තේ இன்று மீன் இந்த இடத்தில் தான் நடமாடுகிறது. චන්ද්‍රිකා තාක්ෂණයෙන් அவர்களுடைய தொழில்நுட்பம் மூலமாக මුහුදු ගවේෂණය කරලා அவர்கள் அந்த கடலை ஆய்வு செய்து මාළු ඉන්න දිශාව දීවරයට කියනවා மீன் இருக்கின்ற இடத்தை மீனவர்களுக்கு கூறுகின்றார்கள். දීවරයේ පැත්තට ගිහලා මාළු අල්ලන් එනවා மீனவர்கள் அந்த இடத்துக்கு சென்று மீன் பிடித்துக் கொண்டு வருகின்றனர். අපේ දීවරය எங்களுடைய மீனவர்கள் ඉමක් කොනක් නොපෙනෙන මහමුදේ அவர்கள் எந்த மூலையில் இருந்து சென்றும் இல்லாமல் මාළු ඔරු පදිනවා அவர்கள் கடலிலே சென்று படகை ஓட்டி ஓட்டி கொண்டு මොන රටවල්ද මේ පාලකය හැදුවේ என்ன ஒரு நாட்டை உருவாக்கின்ற ஆட்சியாளர். අපි යන්නේ කර්මාන්ත දිනු කරනවා ஆகையினால் இந்த இவ்வையான தொழில்களை நாங்கள் உருவாக்குவோம். ඒ විතරක් නෙවෙයි அது மாத்திரமல்லாமல் අපේ අලුත් තරුණ පරම්පරාවට நாங்கள் இளைஞர் பரம்பரைக்கு අලුත් අධ්‍යාපනය ලබා දෙනවා புதிய விதத்திலே கல்வியை வழங்குவோம். ලෝක විශාල කර්මාන්තයකට හැදෙනවා உலகிலே ஒரு பாரிய கைத்தொழில் உருவாகின்றது, IT කර්මාන්තය அதாவது ஐடி கைத்தொழில். ලෝකෙ ලොකු ආර්ථිකය இது தொழில் உலகத்தில் இருக்கிற பெரிய ஒரு මේ කාලේ ලෝකයේ ඉන්න මුදුකාංග ඉංජිනේරුවන් මිලියන 26යි இந்த காலத்திலே இருப்பது 26 மில்லியன் அந்த ஹார்ட்வேர் இன்ஜினியர் இருக்கிறார்கள். 2030 දී වුණ මිලියන 45ක් 2030 பார்க்கின்ற பொழுதோ 40 லட்சம் தேவைப்படுகின்றது. ඒ කියන්නේ ලෝකෙට අලුතෙන් මුදුකාංග ඉංජිනේරුවෝ මිලියන 19ක් ඕන அதன் கருத்து என்னவென்றால் இன்னும் 19 மில்லியன் தேவைப்படுகின்றது இவ்வாறான சாஃப்ட்வேர் தேவைப்படுவார்கள். ටිකක් අමාරුයි වගේ නේද හරි රයිට් කොහොම තමයි නේ හොඳට කරනවා වැඩි නේ ඉතින් මොකක්ද අපිට ඕන ஆகையினால் எங்களுக்கு என்ன வேண்டும்? කෝටි 2කට ආසන්න ප්‍රමාණයක් ලෝකෙ මුදුකාංග ඉංජිනේරුවෝ වුණ 2030 දී 2030 ஆண்டுகளிலே 2 கோடி அளவிலே தேவைப்படும். අන්න ඒකට තරුණ පරම්පරාව අපි හදනවා இதற்காக நாங்கள் இளைஞர் பரம்பரை உருவாக்குவோம். එහෙමයි ලෝකයේ